வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண்களை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். நம் உடல்ல மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள்ங்க. இப்போ நம்மளுடைய கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும். ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல போன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்றதுமே மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரிச்சுட்டே வரும். அப்போ இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை வழங்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்தை நம்ம விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு அது மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அதுபோல தான் பாதாம் பருப்பு. மேலும் மேங்கனீஸ் சத்து பாதாம் பருப்புகள் இருக்கிறதால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையும் குறைக்குங்க. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும், குறிப்பாக கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சிறந்த பங்களிப்பை கொடுக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தினமும் 10-15 அப்படின்ற அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தோலை நீக்கிட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுத்துக்கொள்ளணும் விரைவாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கண் பார்வை திறனும் கூர்மையாக நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகம் இருக்குங்க. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றது ஆரோக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலான நபர்கள் பச்சையாகவும் ஜூஸாக கூட எடுத்துக்கோங்க. அதை நீங்க எடுத்துக்கலாம், அதுல எதுவும் தவறும் கிடையாது. ஆனால் அதிகபட்சம் நீங்க சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது ஊட்டச்சத்துக்களையும் விரைவாக உறிஞ்சும், கழிவுகளையும் முறையான அளவில் வெளியேற்றும், மருத்துவ நன்மைகளையுமே விரைவாக கொடுக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்கும். லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி கண் சருமங்களில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே இந்த லூடின் நமக்கு தடுக்குங்க. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நம்ம ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் காய்கறிகள் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். கீரைகள் சாப்பிட்றோம்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகள் எடுத்துக்கொள்ளணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளணும்னா கண் பார்வை திறனை நம்ம கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி மற்றும் இந்த மாதிரி திராட்சை பழங்கள் எல்லாமே கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், மாகுலர் சிதைவு ஏற்படுவதை எதிர்த்து போராடும். அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளை நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு நம்மளால முடியும். சிட்ரஸ் பழங்கள் கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும்
மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் THA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ மீன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரத்தில் 2 தடவை அதிகமாக எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து மீன்களை சமைச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை திறனையும் நம்ம கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். உடலையும் பலப்படுத்திக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். நம்ம எப்போதுமே நீரில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிட்றது நமக்கு நல்லதுங்க. ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவம், எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் வடிவம், அப்புறம் பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம தவிர்த்தணும். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் இ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையுமே தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்ப நீராவியில் அவித்த முட்டையை நீரில் அவித்த முட்டைகளை நீங்க தினமும் எடுத்துக்கொண்டீங்க, தினமும் 1 முட்டை அப்படின்ற அந்த அளவுகள் எடுத்துக்கிறது, 2 முட்டை அப்படின்ற அந்த அளவுகள் எடுத்துக்கிறது எல்லாமே உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். அப்போ தொடர்ந்து இந்த உணவுகளை நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அப்போ கண்கள் மங்கலான மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த 7 உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளணும். நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுருங்க. அதனால கண் பார்வையை மேம்படுத்திக்கிறதுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த உணவுகளை நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களில் தூசு எல்லாம் எதுவும் படக்கூடிய அளவுக்கு கண்களை நம்ம பாதுகாக்கணும். அப்போ தான் கண்களில் வறட்சி ஏற்படாது, தூசு படிவுகள் எதுவும் இல்லாமல் கண் பார்வை இன்னும் நம்ம கூர்மைப்படுத்திக் கொள்ள முடியும். கண் பார்வை எப்போதுமே கூர்மையாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா கண் பயிற்சிகள் நம்ம செய்யணும். கண்களை அப்பப்போ அந்த ஃபோன்ஸ், லேப்டாப் ஸ்க்ரீன்லேயே வச்சிருக்காம கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் கண்களை வேற ஏதாவது ஒரு செயல்பாடுகளை நம்ம செலுத்தணும். கண் உடற்பயிற்சிகளை நம்ம செய்யணும். மேலே கீழே இந்த பக்கவாடுகளில் கண்களை சுழற்றக்கூடிய அந்த பயிற்சிகள்லாம் அப்பப்போ நம்ம செஞ்சு பார்க்கணும். கண்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு தண்ணீர் நம்ம குடிக்கும் போது உடல்களில் வறட்சி ஏற்படாது. இதனால கண்களுக்கு வேண்டிய போதுமான அளவுக்கு நீரேற்றமும் அங்கே இருக்கிறதால அப்போ கண்களிலும் வறட்சி ஏற்படாது. கூர்மையான பார்வை நமக்கு தக்க வைக்கப்படும். தூக்கம் ஒரு நபருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அப்போ இரவு நேரங்களில் அங்கீகரிக்கப்பட்ட 8 மணி நேரம் உறக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா கண் பார்வை மங்களா தெரியாது, கண் வறட்சி ஏற்படாது, கண் பார்வை கூர்மையாகவே இருக்கும். இப்போ இரவு நேரங்களில் 8 மணி நேரம் உறங்க முடியலன்னா குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது நீங்கள் உறங்கணும். அப்போ தண்ணீர் போதுமான அளவுக்கு எடுத்துக்கிறது, தூக்கம் போதுமான அளவுக்கு எடுக்கிறது, இது எல்லாமே கண் பார்வை திறனை உங்களுக்கு மேம்படுத்துங்க. ஸோ அப்போ இந்த மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துகிறதுக்கு இந்த உணவுகளையும் பழக்க வழக்க நடைமுறைகளையும் மேற்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.